لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. صدق الله العظيم. فقال رسول الله صلى الله عليه وسلم من لم يهتم بأمور المسلمين فليس منا. صدق رسول الله صلى الله عليه وسلم. சலாத்தெனும் கருணையும் சலாமின் மீதேற்றமும் இந்த உலகத்துக்கு அருளாக ஆசானாக வந்துள்ளார் எமது உயிரிலும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்த வாழுகின்ற வாழ இருக்கின்ற அனைத்து நல்லடியார்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் என்று கொண்டார்கள். புனித ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தூய்மையான உள்ளத்துடன் நம்முடைய இயத்துடன் குறித்த நேரத்திலேயே இறைவனின் இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வை பயந்து அஞ்சி அடிபணிந்து வாழுமாறும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை தன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக பின்பற்றி நடக்குமாறும் அவனால் விளக்கப்பட்ட விளக்கல்கள் அவனுக்கு வெறுப்பானவைகள் அவனுடைய கோபத்துக்கு காரணமாக அமையக்கூடிய எல்லா விதமான செயல்பாடுகளில் இருந்தும் முற்று முழுதாக விலகி ஒழுங்கி தூரமாக நடக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அடுத்தவர்களுக்கும் தப்புவாக கொண்டு கண்ணியத்துக்கும் மதிப்புக்கு உரிய மேலான பெரியவர்களை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரபுலிசத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அனைவர்களுக்கும் ஒரு குறுகியக்கான வாழ்க்கையை இந்த பூமிக்கு மேலான வாழ்வதற்காக வேண்டி ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். ஆனால் மஜி மலை நசிக்கி இந்த சந்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், இந்த உம்மத்தினர்களுடைய ஆயுள் காலம் ஒரு 60 வருஷம், ஒரு 70 வருஷம் என்பதாக சொன்னார். அதை விட கூடுதலாக சில காலங்கள் வாழக்கூடியவர்கள் மிகவும் குறைவானவர்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின் மூலமாக நம் அனைவர்களுக்கும் அழகான முறையில் கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையிலே இது எண்ணெய் காணப்பட்ட சில மூச்சுக்கள் மட்டும். எண்ணெய் காணப்பட்ட சில மூச்சுக்கள் தான் இன்றைக்கு நாங்கள் வாழக்கூடிய எங்களோட உலக வாழ்க்கையாக. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 60-70 வருஷ கால பகுதிகளில் தான் நாம் அனைவர்களும் எங்களோட துனியாவுடைய தேவைகளை, எங்களோட துனியாவுடைய பொறுப்புகளை, துனியாவுடைய அமானிதங்களை நிறைவேற்றுவதோடு இந்த 60-70 வருஷ கால பகுதிகளில் தான் நாம் அனைவர்களும் எங்களோட ஆகிரத்துக்குரிய ஏற்பாடையும் எங்களோட மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கைக்குரிய தயாரிப்பையும் எங்களோட மறுமை வாழ்க்கைக்குரிய எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தமான ஒரு வாழ்க்கை தான் நாம் அனைவர்களும் இந்த மைதானத்துக்கு மேலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த காலப்பகுதிகள்லாம் துனியாவுடைய பொறுப்புகளை, துனியாவுடைய அமானிதங்களை, துனியாவுடைய தேவைகளை நிறைவேற்றுவதோடு ஆகிரத்துக்குரிய ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தமான வாழ்க்கையை தான் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களுடைய உலக வாழ்க்கையில கபூலியத்தை ஏற்படுத்தி ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களுடைய மௌத்துக்கு பின்னால வாழ்க்கைக்குரிய எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்த சீதேவிகளாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில
ரப்புல் ஆலமீன் பாரமாக அல்ல, பாக்கியமாக நம் அனைவர்களுக்கும் பல கடமைகள, பல கட்டளைகள ரப்புல் ஆலமீன் வழங்கியிருக்கிறான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்ட நாங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய நாங்கள், அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை மதித்து நடக்கக்கூடிய நாங்கள், ரப்புல் ஆலமீனுடைய கட்டளைகளை நாங்கள் பாரமாக கருதுகிறோமா, பாக்கியமாக கருதுகிறோமா? கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்ப ரப்புல் ஆலமீனுடைய கட்டளைகளை கடமைகளை நாங்கள் பாரமாக நினைப்போமோ, சொல்லுங்க பாரமாக இருக்கும், குர்ஆன் ஓதுறது பாரமாக இருக்கும், நல்ல விடயங்களை பேசுறது கேட்கிறது பாரமாக இருக்கும், நல்ல விடயங்களுக்காக வேண்டி செலவழிக்கிறது பாரமாக இருக்கும். ரப்புல் ஆலமீனுடைய கட்டளைகள் கடமைகள் எங்களோட உள்ளத்துக்கு பாரமாக இருக்குமோ, ரப்புல் ஆலமீன் எந்த அளவுக்கு எங்களை சோதிக்கிறாங்கன்னா, ரப்பு அல்லாஹ் அந்த கடமையுடைய அந்த ரூஹானியத்திலே அந்த ரூஹானியத்தை எங்களோட உள்ளத்துல இருந்து அகற்றுகிறான். ஒவ்வொரு இபாதத்துகளுக்கும் ரப்புல் ஆலமீன் வெவ்வேறு ரூஹானியத்தை வைத்திருக்கிறான். தொழுகையில ஒரு விதமான ரூஹானியத் இருக்கிறது, குர்ஆன் திலாவத்தில ஒரு விதமான ரூஹானியத் இருக்கிறது, சதகால ஒரு விதமான ரூஹானியத் இருக்கிறது, அல்லாஹ்வை திக்ர் செய்யறதுல ஒரு விதமான ரூஹானியத் இருக்கிறது, நபியுடைய சுன்னாவை பின்பற்றுவதில ஒரு விதமான ரூஹானியத் இருக்கிறது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுருக்கம் என்னன்னா, ரப்புல் ஆலமீனுடைய ஒவ்வொரு இபாதத்துகளையும் அல்லாஹ் ஒவ்வொரு ரூஹானியத்தை வைத்திருக்கிறான். எப்ப நானும் நீங்களும் ரப்புல் ஆலமீனுடைய கடமையை பாரமாக நினைப்போமோ, அந்த ரூஹானியத் எங்களோட கல்புல இருந்து அகற்றப்படுகிறது. இது ரப்புல் ஆலமீனுடைய சோதனையாகவும் இருக்கலாம், இது ரப்புல் ஆலமீனுடைய தண்டனையாகவும் இருக்கலாம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்ப நானும் நீங்களும் பாக்கியமாக கருதுவோமோ, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நாம பாக்கியமாக கருதுவோமோ, அல்லாஹ் ஈருலக வாழ்க்கையுடைய வெற்றிக்காக வேண்டி எனக்கு வழங்கியிருக்கிறான். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை சந்தோஷத்தோட, ஆசையோட, ஆர்வத்தோட, தேற்றத்தோட நாங்க நிறைவேற்றக்கூடிய நேரத்துல ரப்பு அல்லாஹ் அந்த இபாதத்துல கபூலியத்தை பண்றான். சுப்ஹானல்லாஹ். கனிவான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் 60-70 வருஷம் வாழ்ந்து உலக வாழ்க்கைய ரப்புல் ஆலமீன் இடத்துல கபூலியத் இல்லைண்டா ஆகப்பெரிய நஷ்டவாளர்களாக ஆகிடுவோம். உலகத்தில் 60-70 வருஷம் காலம் வாழ்ந்து உலக வாழ்க்கையில செய்த அமல்கள், இபாதத்துக்கள், நற்காரியங்கள் அல்லாஹ்விடத்துல கபூலியத்தை பெற்று தரலண்டா எங்களைய போல நஷ்டவாளர்கள் யாருமே இல்லை. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்பு அல்லாஹ் அந்த இபாதத்துல கபூலியத்தை உண்டு பண்றான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த அளவுக்குன்னா எல்லா நிலைமையிலையும் ரப்பு அல்லாஹ் கபூலியத்தை உண்டு பண்ணிட்டானடா அந்த இபாதத்துகளை செய்யறதுக்குரிய பாதைகளை அமைத்து தருவான். கண்ணியமானவர்களே, ஆகாயத்தில் இருந்தாலும் அல்லாஹ் பொருளுக்குரிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தருகிறான். பிரயாணத்தில் இருந்தாலும் அந்த இபாதத்தை நிறைவேற்றத்துக்குரிய பாதைகளை அமைத்து தருகிறான். பெரியவர்களே, எனக்கும் உங்களுக்கும் ஒரு ஏதாத கஷ்டம் உருவாகினா, எங்களோட வேலையை சுயமாக எங்களுக்கு செய்து கொள்ள இயலாத ஒரு நிர்பந்தமான ஒரு நிலைமை உருவாகினாலும் ரப்புல் ஆலமீன் இந்த அளவுக்கு இறக்கமுள்ளவனடா. குத்திப லஹு மினல் அமல் மா கான யஹ்மலுஹு வ ஹுவ ஸஹீஹ். அந்த அடியானுடைய கடந்த கால வாழ்க்கையை ரப்புல் ஆலமீன் பார்க்கிறான். இப்போ ஒரு ஏழாத நிலைமையில் இருக்கிறான், தன்னுடைய வேலையை சுயமாக செய்து கொள்ளாத தருணத்தில் இருக்கிறான். ஆனா இந்த அடியான் அவன கடந்த கால வாழ்க்கையை எவ்வாறு கழித்தான், இந்த அடியான் அவனுடைய வாலிப காலத்தை எவ்வாறு கழித்தான் என்பதை ரப்புல் ஆலமீன் பார்த்து கடந்த கால வாழ்க்கையை வைத்து ரப்புல் ஆலமீன் அந்த அடியானுக்கு நன்மைகளை உறுதி செய்கிறான். சுப்ஹானல்லாஹ். இதுதான் கபூலியத்துக்குரிய அடையாளம். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்கள் எல்லாம் நிலையாளர்களே, நம்ம ஒவ்வொருவர்களுடைய விலகலும் நாங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையிலே ஒரு எந்த விதமான உத்தரவாதம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழக்கூடும்.
நாங்கள் தாயுடைய வயிற்றுல ரப்பல் ஆலமீன் 40 நாளாக அல்லாஹ் ஒரு இந்திரிய துளியாக அல்லாஹ் எங்களை வைத்து பாதுகாத்தான். இன்னும் ஒரு 40 நாளாக ரப்பல் ஆலமீன் இரத்த கட்டியாக வைத்து எங்களை பாதுகாத்து, இன்னும் ஒரு 40 நாளாக ரப்பல் ஆலமீன் அதனை ஒரு சதை கட்டியாக அல்லாஹ் எங்களை வைத்து பாதுகாத்து முழுமையாக 44 மாதங்கள் முடிவடைந்ததோட சும்மா யுர்சலு இலைஹிம் மலக்குன், அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஒரு மலக்கை அனுப்பி சில விடயங்களை அந்த தருணத்திலேயே முடிவு செய்கிறான். அதுல ஒரு முக்கியமான ஒரு விடயம் என்னன்னா, அந்த நேரத்தில் ரூஹ் ஊதப்படுகிறது, உயிர் கொடுக்கப்படுகிறது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்படி உயிர் கொடுக்கப்படுகிறதோ அதே தருணத்துல ரப்பல் ஆலமீன் அந்த மலக்கை வைத்து முடிவு செய்கிறார், இந்த உடம்புல இருந்து இந்த ரூஹ் எப்ப கலட்டப்பட வேண்டும் என்பதையும் ரப்பல் ஆலமீன் அந்த தருணத்திலேயே முடிவு செய்து விட்டான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம தாயுடைய வயிற்றில் இருக்கிற நேரமே நானும் நீங்களும் எப்ப ரப்ப சந்திப்போம் என்பதை ரப்பல் ஆலமீன் முடிவு செய்தான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம ஒவ்வொருவர்களும் விளங்கலும் எங்களை அஜல் முடியுமடா, ரப்பல் ஆலமீன் எங்களை அழைக்க தயாராகிட்டாங்கடா, நான் தயாராகிட்டேனா. இதா ஜாஅ அஜலுஹும் லா யஸ்தக்ஹிரூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களோட அஜல் வந்துட்டடா, உங்களுக்கு மௌத்து வந்துட்டடா. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த அவகாசமும் கிடையாது, எங்களுக்கு எந்த அவகாசமும் தரப்பட மாட்டாது. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, அந்த அஜல் எங்களுக்கு முடிவடையுமடா, நான் என்ன தயாரிப்பு செய்திருக்கிறேன். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்கள் எல்லாம் நல்லடியார்களே, நாங்கள் ஒவ்வொருவர்களும் விளங்க வேண்டிய விடயம் என்னன்னா, நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையிலே இந்த ரப்பல் ஆலமீன் எங்களுக்கு தரப்பட்ட அமானிதம் ஒரே ஒரு சந்தர்ப்பம். எங்களுக்கு இன்னொரு ஜென்மம் கிடையாது, எங்களுக்கு இன்னொரு வாழ்க்கை கிடையாது. இந்த மைதானத்துக்கு மேலான வாழ்வதற்கு கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வார்த்தைகள் எல்லாம் இது ஈமானுக்கு முரணான வார்த்தைகள். இன்னொரு வாழ்க்கை, இன்னொரு ஜென்மம். கண்ணியமானவர்களே, இந்த குர்ஆன் சுன்னாவுக்கு நேர்மாற்றமான வார்த்தைகள், ரப்பல் ஆலமீனுடைய கோபத்தை பெற்று தரக்கூடிய வார்த்தைகள். எங்களுக்கு ஒரே ஒரு வாழ்க்கை தான் ரப்பல் ஆலமீன் எங்களுக்கு தந்திருக்கிறான். அந்த ஒரே ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழுகிறோம். எங்களுக்கு மௌத்து வந்துடுமெண்டா, மீண்டும் உலகத்துக்கு வாழத்துக்குரிய சந்தர்ப்பம் கிடையாது. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, இன்னைக்கு பேசக்கூடிய நான் இன்னைக்கு உலக வாழ்க்கை இது அல்லாஹ்வுடைய அமானிதம் என்பதை நாங்கள் உணர்கிறோம் இல்ல. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, நம்ம ஒவ்வொருவர்களும் விளங்கோடும். குர்ஆன்ல அல்லாஹ் பல விடயங்கள் எங்களுக்கு படித்து தரக்கூடிய நேரத்துல நாளை கியாமத்துடைய நாளையில ரப்பல் ஆலமீனோட சில அடியார்களுக்கு சில சம்பாஷணைகள் நடைபெறும், ரப்பல் ஆலமீனோட பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். கண்ணியமானவர்களே, அவர்கள் எப்படியா பட்டவர்கள் என்றா, உலகத்துல ரப்ப மறந்து மௌத்த மறந்து மௌத்துக்கு பின்னால வாழ்க்கைக்குரிய எந்த தயாரிப்பும் செய்யாம உலக வாழ்க்கைத்தான் உண்மையான வாழ்க்கை என்பதாக நினைத்து வாழ்ந்த இந்த சிலர்கள் ரப்பல் ஆலமீனோட சில சம்பாஷணைகள் நடைபெறும். குர்ஆன் அல்லாஹ் பேசுகிறான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இக்கட்டான நிலைமை, நாளை கியாமத்துடைய நாளையில இக்கட்டான நிலைமை. வதரவாலிமூன லம்மா ரஅவுல் அஸாப், ரப்பல் ஆலமீனுடைய அஸாப் எல்லாம் கண்ணுக்கு முன்னுக்கு விளங்குது. குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியமானவர்களே, இந்த நேரத்துல கூட அந்த அடியான் அல்லாஹ் இடத்துல, யா அல்லாஹ் உன் அஸாப நான் கண்ணால விளங்கிட்டேன், யா அல்லாஹ் உன் தண்டனையை நான் விளங்குகிறேன், யா அல்லாஹ் எனக்கு நீ சொர்க்கத்தை தான் கேட்க மாட்டேன், எனக்கு உண்மையான இரக்கத்தை தான் கேட்க மாட்டான், இந்த பாவத்தை மன்னிச்சிடு கேட்க மாட்டான், எனக்கு இரக்கம் காத்து யா அல்லாஹ் கேட்க மாட்டான். கண்ணியமானவர்களே, அந்த அடியான் அல்லாஹ் கிட்ட கேட்கிறது, ரப்பியுஜியூன், அல்லாஹ் உலகத்துக்கு போறதுக்குரிய ஏற்பாடு அமைச்சு எனக்கு உலகத்துக்கு திருப்பி அனுப்பி விடுவாயா. ஃபஹல் இலா குரூஜின் மின் சபீல், யா அல்லாஹ் உலகத்துக்கு போறதுக்குரிய ஏற்பாடு இல்லையா. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நிலைமையிலையும் அல்லாஹ் இடத்துல இந்த அடியான் உலகத்தை தான் கேட்கிறானடா, உலகத்துக்கு போறதுக்குரிய ஏற்பாடை தான் நாடுகிறானடா.
கண்ணியமானலாம் நல்லடியார்களே, இந்த உலகம் ரொம்ப சந்தோஷப்படுத்துகிற இடம். இந்த உலகத்துல இருந்தே, உலக வாழ்க்கையில இருந்தே எங்கட ஆசிரத்துக்குரிய ஏற்பாடுகளை செய்யற இடம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த இக்கட்டான நேரத்துல கூட சொர்க்கத்தை கேட்காம, அல்லாஹ்வுடைய இரக்கத்தை கேட்காம, அல்லாஹ்வுடைய அன்பை கேட்காம, பாவ மன்னிப்பை வேண்டாம அந்த அடியான் உலகத்துக்கு போகணும் யா அல்லாஹ், உலகத்துக்கு போறதுக்குரிய பாதை இல்லையா யா அல்லாஹ் என்று கேட்கிறான்டா. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கையுடைய அமானிதத்தை நாங்கள் வழங்கணும். உலக வாழ்க்கை அல்லாஹ் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பமாக தந்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, நம்ம ஒவ்வொருவருக்கும் விளக்கணும். இன்றைக்கு நானும் நீங்களும் ரப்பல் ஆலமீனுடைய ஏராளமான நிஅமத்துகளை அனுபவிக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நாங்க வார நேரம் வெறும் கைகளோட வந்தோம். இன்னைக்கு நான் என்னென்னலாம் எங்கடன்னு சொல்லுகிறோமோ அதை ஒன்றும் ஏண்டையும் அல்ல, எங்கடையும் அல்ல. இன்னைக்கு நாங்க என்னென்னலாம் சொல்லுகிறோமோ அதை ஒன்றும் ஏண்டையும் அல்ல, எங்கடையும் அல்ல. ரப்புல் ஆலமீன் எனக்கு தந்தது, ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு தந்ததை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனா தாராளமாக ரப்புல் ஆலமீனுடைய நிஅமத்துகளை அனுபவிக்கலாம். மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை. தாராளமாக வீடு வாசல்கள் கட்டலாம், வியாபாரம் செய்யலாம், தொழில் செய்யலாம், குடும்ப வாழ்க்கை வாழலாம், வாகனங்கள் எடுக்கலாம். மார்க்கத்துல எங்கேயும் தடை கிடையாது கண்ணியமானவர்களே. ஆனா குர்ஆனுக்கு படித்தார பாடம் என்னன்னா, ஏண்ட நிஅமத்துகளை நீங்க தாராளமாக அனுபவிங்க, ஏண்ட நிஅமத்துகளுக்கு நன்றி உள்ளவர்களாக நீங்க வாழணும். ஏண்ட நிஅமத்துகளை நீங்க அனுபவிங்க, ஆனா எனக்கு நன்றி உள்ளவர்களாக வாழணும். அதோட உங்களோட ஆகிரத்துக்குரிய ஏற்பாடுகளை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். இது ரப்பல் ஆலமீனுடைய மார்க்கம். தீன் எங்களை எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, எப்ப துனியாவுடைய முஹப்பத் எங்கள் உள்ளத்துல ஏற்படுவோ, இது ரப்பல் ஆலமீனுடைய ஆகப்பெரிய ஒரு சோதனை. துனியாவுடைய முஹப்பத் இருக்குது, இது கல்புல நோய் இருக்கிறதுக்குரிய அடையாளம். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு உடம்புல வெளிரங்கமான உள்ரங்கமான நோய்களுக்கு எவ்வளவோ முயற்சிகளை நாங்கள் செய்கிறோம். கண்ணியமானவர்களே, ஏன் கல்வில இருக்கக்கூடிய அந்த துனியாவுடைய முஹப்பத் இருக்குதா, இது இந்த கல்வில இருக்கக்கூடிய நோய். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யார்ட கல்வில நோய் இருக்குமோ, யார்ட கல்வில துனியாவுடைய முஹப்பத் இருக்குமோ, கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மௌத்த பயப்படுவார், ரப்ப சந்திக்க விரும்ப மாட்டார். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களை, கண்ணியமான சஹாபா மௌத்தை ஆதரவிட்டார்கள், மௌத்துக்கு தயாரிப்பு செய்தார்கள், மௌத்துக்காக வேண்டி எல்லா விதமான தயாரிப்பையும் தன்னுடைய வாழ்க்கையில் செய்தார்கள். மரணத்திற்கு பயப்படவில்லை. இன்னைக்கு நாங்கள் மரணத்துக்கு பயப்படுகிறோம், உள்ளத்துல துனியாவுடைய முஹப்பத். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம ஒவ்வொருவர்களும் விளங்கணும். ஆரம்பத்தில் கூறியது போல ரப்பல் ஆலமீனுடைய கட்டளைகள், கடமைகளை நாங்கள் நிறைவேற்றதால எங்களோட துனியாவுடைய எல்லா காரியங்களையும் எங்களுக்கு செய்து கொள்ளலாம். கண்ணியமான சஹாபாக்கள், இன்றைக்கு நாங்க என்னென்ன விடயங்கள் எல்லாம் துனியாவால, எங்கட தொழிலால, எங்கட வியாபாரத்தால, எங்கட அறிவால, எங்கட முயற்சியால என்னென்னலாம் செய்ய ஏலும் என்று நினைக்கிறோமோ அது அனைத்து விடயங்களையும் கண்ணியமான சஹாபாக்கள் தீனுடைய காரியத்தின் மூலமாக நிறைவேற்றார். இதுதான் சுருக்கம். கண்ணியமானவர்களே, எங்களுக்கும் சஹாபாக்களுடைய வாழ்க்கைக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, இன்னைக்கு நாங்க என்னென்னலாம் துனியாவுடைய காரியங்களால நிறைவேற்ற ஏலும் என்று நினைத்து முயற்சி செய்கிறோமோ அது அனைத்தையும் தீனுடைய காரியங்களால, தொழுகையால, இபாதத்துகளால, ரப்ப சந்தோஷப்படுத்துறதால துனியாவுடைய வாழ்க்கையில அனைத்தையும் சாதிச்சான். இதுதான் குர்ஆன் எங்களுக்கு படிச்சு தார பாடம். இது ஈமான். இது நபியுடைய ஹதீஸ் எங்களுக்கு படிச்சு தார பாடம். நம்பணும். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, இன்றைக்கு என்னோட தொழுகையுடைய காலாத்து என்ன, தொழுகையுடைய நிலைமை குர்ஆன்ல அல்லாஹ் அதிகமாக பேசுகிறான். இன்னைக்கு நாங்கள் என்னென்ன தானெல்லாம் சாதிக்க நினைக்கிறோமோ, ஒவ்வொரு நபிமார்கள், ரசூல்மார்கள், கண்ணியமான சஹாபாக்கள் தொழுகையின் மூலமாக தனக்கு ஏற்பட்ட இக்கட்டான நிலைமையில இருந்து அதற்குரிய விடுதலைகளை தொழுகையின் மூலமாக பெற்றுக்கொண்டார்.
கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் பல நபிமார்களுடைய சம்பவங்களை குர்ஆன்ல பேசுகிறான். ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் எங்களுக்கு தெரியும், பல வருட காலமாக குழந்தை இல்லாதவராக இருந்தார். ஒரு நபி பல வருட காலமாக குழந்தை இல்லை. கண்ணியமானவர்களே, ரப்பல் ஆலமீனோட பேச ஆரம்பிக்கிறார். தொடர்பாக ரப்பல் ஆலமீனுடைய பேச ஆரம்பிக்கிறார், தொடர்பாகிறார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்பல் ஆலமீன் குழந்தைக்குரிய ஏற்பாடுகளை அல்லாஹ் அமைத்து வருகிறார். நாங்கள் பெரிய சம்பவம் எங்களுக்கு விளங்கியிருக்குது. நாங்கள் விளங்க வேண்டிய பாடம் என்னன்னா, ரப்பல் ஆலமீன் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறான். நீண்ட சம்பவம் சுருக்கம் என்னடா, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மலக்குமார்களை அனுப்புகிறான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு நீங்க நன்மாராயம் சொல்லிடுவான். ஃபனதத்துல் மலாயிகத்து வஹுவ காயிமுன் யுஸல்லி ஃபில் மிஹ்ராப். அந்த மலாயிகமார்கள் இந்த சந்தோஷமான செய்தியை எடுத்து வருகிற நேரம் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மிஹ்ராபில் தொழுகையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். குர்ஆன் அல்லாஹ் பேசுகிறார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார், இக்கட்டான நிலைமை அல்லாஹ் தொழுகையின் மூலமா அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்தார். ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆ அல்லாஹ் குர்ஆன்ல பேசுகிறான். யா அல்லாஹ், என்னைய, என்னோட பிச்சலங்களை, என்னோட குடும்பத்தை, என்னோட பிள்ளைகளை தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆக்கி விடுவாயா. இந்த துஆவை அல்லாஹ் குர்ஆன்ல பேசுகிறான். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, இதே போலதான் எல்லா நபிமார்களின் இக்கட்டான நேரத்தில் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், சோதனைகளாக இருக்கலாம், அவர்கள் தொழுகையின் மூலமாக ரப்பல் ஆலமீனுடைய நேரடியான உதவியை அடைந்தார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மூத்த மனைவி சாரா அம்மையார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த அளவுக்கு இந்த தாயடா ஒரு அழகான ஒரு பெண்மணி, ஒரு அழகு கொடுக்கப்பட்ட ஒரு பெண்மணி சாரா அம்மையார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த காலத்துல இருந்த ஒரு அரசன் ஊருக்கு அழகான பெண்கள் வந்துட்டாங்கடா, தன்னுடைய தேவைக்காக, ஆசைக்காக அந்த பெண்களை பாவத்துக்காக அழைக்கக்கூடிய ஒரு கொடூரமான ஒரு அரசன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட இருந்து இந்த சாரா அம்மையாரை எடுத்துட்டு வரப்பட்டு, கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இக்கட்டான நிலைமையில கூட இந்த அழகான அழகு கொடுக்கப்பட்ட இந்த சாரா அம்மையார் ரப்பல் ஆலமீனோட பேச ஆரம்பிக்கிறார். ரப்பல் ஆலமீனோட பேச ஆரம்பிக்கிறார். முழு அதிகாரமும் மறுபக்கம் இருக்க, கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்பல் ஆலமீன் இந்த நிலைமையில கூட, நீண்ட சம்பவம், இந்த நிலைமையில கூட அல்லாஹ் அந்த பெண்ணை அந்த அரசனிடத்தில் இருந்து முழு அதிகாரமும் மறுபக்கம் இருக்கிற நேரம், கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அரசன் இந்த தாயை நெருங்க நெருங்க அல்லாஹ் இந்த இரண்டு கைகளையும் சொல்கிறார். இந்த அரசர் விளங்கினான், இந்த தாய் ஒரு கௌரவமான ஒரு தாய், நாங்க நினைக்கிற ஒரு பெண் அல்ல. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உள்ளம் ரப்போட தொடர்பாக மாட்டான். எல்லா நிலைமையிலையும் அல்லாஹ் எங்களுக்கு துணையாக. இன்னைக்கு நாங்க பாவத்தை தேடி போறோம், பாவத்தை தேடி சந்தர்ப்பம் தேடுகிறோம். கண்ணியமானவர்களே, கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்கள், இந்த இக்கட்டான நிலைமையில கூட அந்த பெண்ணுடைய உள்ளம், என்ற கணவன் நிலைமை என்ன, என்ற கணவனுடைய ஹாலாத் என்ன. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கிறாங்க, தொழுகையில் இருக்கிறான். மனைவிக்கு சோதனை, கணவன் தொழுகையில இருந்து ரப்பல் ஆலமீன் இடத்துல உதவியை வேண்டுகிறான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், எல்லா நிலைமையிலும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருடைய யுத்தம், கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரவு முழுக்க துஆலையும் தொழுகையிலையும் ஈடுபட்டான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்தார். ஹந்தக்குடைய யுத்தம், கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமுடைய வரலாறுல மிக முக்கியமான ஒரு யுத்தம், மிக கஷ்டத்தோட, சிரமத்தோட, சஹாபாக்கள் தியாகத்தோட இருந்த ஒரு தருணம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு இரவும் தொழுகையில ஈடுபட்டாங்க. நான் இத கண்ணால பார்த்தேன். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, ரப்பல் ஆலமீன் எங்களுக்கு தொழுகை தந்திருக்கிறது. எங்களோட துனியாவுடைய எல்லா காரியங்களையும் அழகான முறையில நிறைவேற்றிக் கொள்ளலாம். இன்னைக்கு நாங்கள் எல்லாம் அழகான முறையில நிறைவேற்றுகிறோம். ஏத தொழுகை பக்குவமாக தொழுகிறேன்.
ஏத சுகமுடைய ஹாலாத் என்ன, ஏத 5 நேர தொழுகையுடைய நிலைமை என்ன? கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் எந்த அமைப்புல வாழ்ந்தாலும், ஒரு மிஸ்கீனாக வாழ்ந்தாலும், கண்ணியமானவர்களே, நானும் நீங்களும் தொழுகை இல்லாம ரொம்ப சந்திக்கிறோம். எங்களோட மனைவியுடைய ஹாலாத் என்ன, எங்களோட பிள்ளைகளுடைய தொழுகையுடைய நிலைமைகள் என்ன? கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் ஏற்பட்டாலும் நாங்கள் கையை வைக்கிறதும் தொழுகை இல்லை. ஒரு கவலையான நிகழ்வுகள் ஏற்பட்டாலும் கையை வைக்கிறது தொழுகை இல்லை. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையில பரக்கத்து ஏற்பட்டுட்டு, வாழ்க்கையில நிம்மதி ஏற்பட்டுட்டு, வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ரூஹானியத் ஏற்பட்டுட்டு, எங்கட வாழ்க்கையில நாங்கள் தொழுகையில இருந்து தூரமாக எதிர்பார்க்காத சோதனைகளை வாழ்க்கையில் சந்திக்க வேண்டிய நிலைமை உருவாகும். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, எங்களோட முன்னோர்கள் நேரம் நுழைந்ததற்கு பின்னால் தொழுகைக்காக வேண்டி ஆயத்தமாகிறதே பாவத்துடைய பாதைக்கு வந்துட்டோமோ என்று நினைத்தார்கள். நேரம் நுழைந்ததற்கு பின்னால், அதான் கூறியதற்கு பின்னால் தொழுகைக்காக வேண்டி ஆயத்தமாகிறதே இது ஒரு பாவத்துடைய வாசலுக்கு வந்துட்டோமா? ஹஜ்ரத் மாலிக் அலைஹிஸ்ஸலாம், இமாமுனா மாலிக் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மாணவனோட கதைச்சு கொண்டிருக்கிற நேரம் அதான் சொல்லப்படுகிறது. அதற்கு பின்னால் தொழுகைக்காக வேண்டி ஆயத்தமாகிறார். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆச்சரியப்பட்டார். மாணவன் அதான் கூறப்பட்டதற்கு பின்னால் தொழுகைக்காக வேண்டி ஆயத்தமாகிறீங்களே, சுப்ஹானல்லாஹ், அப்படி ஒரு காலம் இருந்துச்சு. இன்றைக்கு அதான் சொல்லப்படுகிறது, மஸ்ஜிதுகளில் தொழுகை நடாத்தப்படுகிறது, அதற்குரிய ஓசைகளை நாங்கள் கேட்குகிறோம். ஆனா கல்வில தொழுகையுடைய மகத்துவம் இல்லை, இபாதத்துடைய மகத்துவம் இல்லை. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களோட கல்வில உண்மை எங்களுக்கு மௌத்துடைய பயம் இல்லை. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே ரொம்ப காலம் இந்த கொஞ்ச கால வாழ்க்கைகளுக்கு அமானிதமாக தந்திருக்கிறார். இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில எல்லாருடைய எல்லா கட்டளைகளை, கடமைகளை, ஏவல்களை எங்களோட வாழ்க்கையில நாங்கள் நிறைவேற்றி உலக வாழ்க்கையில் கபூலியத்தை பெற்று மறுமை வாழ்க்கைக்குரிய எல்லா விதமான ஏற்பாடுகளை செய்த நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். எங்களை பெற்று வளர்த்து பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். மனைவி மக்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். நீ கண்ணியமானவன் யா அல்லாஹ், நீ பரிசுத்தமானவன் யா அல்லாஹ், நீ அளவற்ற அருளாளன் யா அல்லாஹ். எங்களை வாழ வைக்கிற ரப்பு நீ யா அல்லாஹ், எங்களை பராமரிக்கிற ரப்பு நீ யா அல்லாஹ். எங்களோட அன்றாட தேவைகளை நிவர்த்தி செய்து தார ரப்பு நீ யா அல்லாஹ். எங்களோட பாவங்களை மறைக்கிற ரப்பு நீ யா அல்லாஹ், எங்களோட குறைகளை மறைக்கிற ரப்பு நீ யா அல்லாஹ். நீ அனைத்திலையும் பூரணமானவன் யா அல்லாஹ். நாம் அனைவர்களும் பலகீனமான அடியார்கள் யா அல்லாஹ், உடம்புலையும் பலகீனமானவர்கள் யா அல்லாஹ், ஈமான்லையும் பலகீனமானவர்கள் யா அல்லாஹ். உன்னை வழிபடுற விடயத்திலையும் பலகீனமான அடியார்கள் யா அல்லாஹ். உன்னிடத்துல கையேந்திருக்கிறோம் யா அல்லாஹ். கொஞ்ச கால வாழ்க்கையை நீ எங்களுக்கு வழங்கியிருக்கிறாய் யா அல்லாஹ். எங்களோட உலக வாழ்க்கையில கபூலியத்தை உண்டு பண்ணிடுயா அல்லாஹ். உலக வாழ்க்கையில கபூலியத்தில் ஆக பெரிய நஷ்டவாளர்களாக ஆகிவோம் யா அல்லாஹ். இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில எவ்வளவோ நற்காரியங்கள் செய்கிறோம் யா அல்லாஹ். நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு நற்காரியங்களை நீ ஏற்றுக்கொண்டே யா அல்லாஹ். மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கைக்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் செய்த நல்லவர்களாக எங்களை கபூல் செய்தே யா அல்லாஹ். நல்ல அக்லாக்குகளோட, நல்ல குணங்களோட, நல்ல பண்பாடுகளோட வாழ தௌஃபீக் செய்ய அல்லாஹ். உனக்குரிய எல்லா கடமைகளை நிறைவேற்றியவர்களாக எங்களை கபூல் செய்தே அல்லாஹ். அடியார்களுக்கு எவ்வளவோ கடமைகளை நீ வழங்கியிருக்கிறாய் அல்லாஹ். அந்த கடமைகளையும் நிறைவேற்றிய நல்லவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டே அல்லாஹ். நம் அனைவர்களுடைய ஒன்று கூடலை கபூல் செய்தே அல்லாஹ். வாழ்க்கையில் எவ்வளவோ சந்தோஷமான நாடுகளை நாங்கள் அடைந்திருக்கிறோம் அல்லாஹ். எங்களோட மௌத்துடைய நாளை சந்தோஷமான நாடாக ஏற்படுத்தித்தாயா அல்லாஹ். வாழ்க்கையில் எவ்வளவோ நற்காரியங்கள் செய்திருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களோட மௌத்துடைய நாள்ல பல நற்காரியங்களை செய்த நல்லவர்களாக எங்களை கபூல் செய்தே அல்லாஹ். கலிமாவோட உன்னுடைய பொருத்தத்தோட மகஃபிரத்தை பெற்ற நல்லவர்களாக உன்னை வந்து சந்திக்கிறதுக்குரிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தாயா அல்லாஹ்.